ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வடச்சென்னை அடுத்த வடச்சென்னை ப்ரோ. தனுஷ் நடிச்சதோட சிம்பு நடிக்கிறது தெரிக்க போகுது ப்ரோ. வடச்சென்னை என்ன ப்ரோ இது? தனுஷ் என்ன ப்ரோ ஃபங்கு எங்கால வச்சிருக்கான் பாருங்க உள்ள வந்து ஃபங்கு. மன்மதன் சும்மாவா பேர் வச்சாங்க. ஓவரால் ஃப்ரேம்னா ஃப்ரேம் அந்த மாதிரி ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க ப்ரோ. வேற லெவலு. அண்ணன் வெற்றிமாறன் வந்து எங்க எஸ்டிஆரை வச்சு சூப்பரா எடுத்திருக்காரு. இந்த படம் ப்ரமோஷனு வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி எங்க அண்ணன் எஸ்டிஆர் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. வெற்றிமாறன் வேற, எங்க அண்ணன் வேற லெவலு. இந்த படம் ஜெயிக்க எல்லாம் கொண்டு வரோம். ப்ரமோஷனை பாத்தீங்களா கூட்டம் அல்லது எங்க அண்ணன் எஸ்டிஆர் வேற லெவலு சூப்பரு. அரட்டி விட்டுருச்சு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ பார்த்ததில்ல. அதான் அந்த சிலம்பரசன் என்ட்ரிலாம் அந்த மின்னல்ல வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து காட்டுவாங்க. நார்மலாக பிளாக்காக வருவார். அந்த ஃபேஸ் காட்டுறப்ப அந்த ரத்தத்துக்கும் அவர் ஃபேஸுக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அரட்டி விட்டாங்க. அது வடச்சென்னை ஆட் பண்ணது தான் என்ன மேட்ரு. சூப்பர் ப்ரோ, வேற லெவலு. பயங்கரமா பண்ணிட்டாங்க. சவர்த்து வெயிட்டிங் பயங்கரமா இருக்கு. ட்ரைலரே இந்த மாதிரி கொலை மாசம் ஆகுது. படம்லாம் வேற லெவல் ஆக போகுது. பொங்கலுக்கெல்லாம் கதற ஓட வேண்டியதான். யோ ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. எனக்கு இதுதான் இந்த கூஸ் பம்ப்ஸ் அடங்கவே இல்லை. இன்னும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அவரோட லுக்கு, விண்டேஜ் லுக்கு தாறு மாதிரி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படின்ற மாதிரி நோ வேர்ட்ஸ் டு சே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ப்ரோ. அதான் ப்ரோ நானும் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் ஜிவி இருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லை சந்தோஷ் நாராயணன் இருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு. பார்த்தா அந்த பிஜிஎம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளாவே தாங்கினாரு அனிருத். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு அதான் சொல்றேன்ல, அதுவும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க பாருங்க. ஐயோ அந்த ட்விஸ்டுக்கு வந்து பார்த்தா தலைவலி வந்துருச்சு ப்ரோ. ஐயோ வேற லெவல்ல. அதான் ப்ரோ ஈஸ்வரன் கெட்டப்பு, அதே மாதிரி விருமாண்டி கமலோடைய பாடி லாங்குவேஜ், இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு இந்த டீசரு. அதே நெல்சன் வந்திருந்தாரு, அவருடைய இதெல்லாம் வேற லெவலு. அதான் ப்ரோ அந்த 2 டிராகனும் சேர்ந்துருச்சு. அந்த சேர்ந்த டிராகன் தான் இன்னைக்கு வந்து இந்த டீசரே ஃபயர் விட வச்சிருச்சு. அது கூட பரவாயில்ல ப்ரோ. இந்த லாஸ்ட் போர்ஷன் மட்டும் இருக்குது பாருங்க. ஐயோ சான்ஸே இல்லை ப்ரோ. இட்ஸ் a யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஓட்டு. என்ன ப்ரோ? இருக்கலாம். அதாவது நான் அதான் சொல்றேன்ல, கண்டிப்பா அவரோட யூனிவர்ஸ் தான் ப்ரோ. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதான் சொல்றேன்ல, அதாவது ஒரு ஹை சந்தோஷம் வாங்கல, ஹை சந்தோஷத்துக்கு மேல இருக்கிற இப்படிதான் வந்து பார்த்தா எஸ்டிஆரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது வந்து நினைச்சதோட சூப்பரா வந்திருக்குது. என்ன ப்ரோ தான் ப்ரோ ஃபயர் சந்தோஷன்றத விட ஒரு ப்ரொமோ டீசர் வந்து பார்த்தோன்னா ஃபுல் பிரியாணியே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுதான் மொத்தமாக அந்த ட்ரைலர். நீங்கள் இந்த ட்ரைலருக்கு மார்க்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10க்கு நான் 1000 தருவேன், 2000 தருவேன், 3000 தருவேன். அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரி சம்பவம். அதான் ட்ரைலர் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. செம்ம சூப்பர் தரம் ப்ரோ. சூப்பரா இருக்கு. அடுத்த வடச்சென்னைனா தெரிக்குது டீசர். வரலாம் தலைவா சூப்பர் மாஸ் எஸ்டிஆர் பயங்கரம். கம்பேக்லாம் பயங்கரமா இருக்குது. படமும் பயங்கரமா இருக்கும். வேற லெவல்ல இருக்குது படம். தியேட்டரே அலற போகுது. பாருங்க நீங்க வேணா தியேட்டரே விலைக்கு வாங்கிட வேண்டியது எல்லாரும். வாஸ்தல பயரு செம. டீசர் பயங்கரமா இருக்குது. நம்ம எஸ்டிஆர் சார் வந்து அவர் வந்து விட்டு தராம இவர் வந்து கம்பேக் கொடுத்துக்கிறாரு. இப்ப வெற்றிமாறன் காம்பேல வடச்சென்னை 2 வரும்னு கன்ஃபார்மாவே இருக்குது. ஆனா கண்டிப்பா அவரே சொல்லிட்டாரு, நம்ம ஜோடியா தனுஷா போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் என்னன்னா ஒரு இது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்க சிம்பு ஃபேன்ஸ் தான் நாங்க. ஆனா சின்ன பசங்க தான் லிட்டில் ஸ்டார் மாதிரி சிம்பு ஃபேன் நாங்க எல்லாரும். ஆனா ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு இப்பெல்லாம் நினைக்கல. ஆனா அவங்களுக்குள்ள சொல்லுவாங்க நாங்க எதிரி நிறைய வாட்டி சொல்லுவாங்க. ஆனா சிம்பு சார் எப்பயுமே விட்டுறாங்க. நம்ம ஜோடியா தனுஷ் போட்டுங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க. பயங்கரம். அதெல்லாம் அவரு போல மனசு யாருக்குமே வராது சிம்பு மாதிரி. அது வந்து நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. பப்ளிக் முடிவு பண்ண. இப்பயே சொல்ல போனா ஒரு படம் 1000 கோடி அடிக்கல அது வந்து பப்ளிக் முடிவு பண்றதா.
ஒவ்வொருத்தரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொன்னு கம்பேக் கொடுக்கும். ஆனா சிம்பு சார் வந்து இப்ப வந்து பயங்கரமா நடிப்பாருன்னு நினைக்கிறான். இதுல வடச்சென்னையில எப்படி தனுஷ் வந்து பங்கு விட்டுட்டு சின்ன பையன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு, அதே மாதிரி சிம்பு வந்துக்கிறாரு. ஆனா அவர் பயங்கரமா வருவாரு. இன்னொரு கெஸ்ட் பண்ண வந்துட்டே தான் இருப்பாரு. கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, வடச்சென்னை 2ல ராஜன் கேரக்டர்ல ராஜன் இதுல நம்ம இதுல சிம்பு சார் வரணும்னு நமக்கு ஒரு இது ஆசையா இருக்குது. அதுல எப்படியே இத்தனை பேர் கொடுத்துட்டீங்க, இத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப வந்து வடச்சென்னையில ராஜன் கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி ராஜன் கூட இருக்கிற மாதிரி நம்ம சிம்பு சார் வரணும். அதுல தனுஷ் எப்படி பையனா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம சிம்பு கூட வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா பயங்கரமா வரணும் சிம்பு சார், இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர்ல வரணும். டென்ஷனா வராருன்னா ஒரு கேரக்டர்னா ஒரு டைரக்டரா வரலாம். அந்த இதுல நீ சம்பவம் பண்ணா, நீ மட்டை பண்ணா, அது விசாரிக்கிறாங்கல்ல, அந்த இதுல கூட வரல. கேமரா ரோலிங்ல வரலாம், டைரக்டா கேமரா ரோலிங்ல ஒரு கேரக்டரா வரலாம் நம்ம. ஆனா ஜூனியர் என்டிஆர் கெஸ்ட் ரோல் கொடுக்குறேன்னு கெஸ்ட் ரோல் கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, கண்டிப்பா வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா சிம்பு போல அவர் மனசு போல யாரும் இருக்காது. ஆனா கம்பேக் கொடுப்பாரு கண்டிப்பா. வடச்சென்னை 2க்கோசம் நாங்க வெயிட்டிங், வெறித்தனம் எஸ்டிஆர் ஃபேனு. கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்தோட பயங்கரமா இருக்குது. பரவாயில்ல, அதே மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறேன் நானு. பயங்கரமா இருக்கும். வடச்சென்னையில கூட ராயனை போட்டு தள்ளிட்டாங்க, கை கழுவுனாங்க, அது அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏதோ இவங்க எதிர் டீம் கூட போட்டுட்டு ட்ரக்ஸ் இதெல்லாம் ஓட்டுற மாதிரி ஒரு சம்பவம் கொண்டு வரலாம், பார்க்கலாம். ஆனா பயங்கரமா கொண்டு வந்து பிஜிஎம் ஹனி வந்து பயங்கரமா பண்ணிட்டாரு. ஆனா அந்த பிஜிஎம் அடிட்டு இப்ப சொல்ல போனா அந்த பிஜிஎம் பயங்கரமா போட்டாரு. அந்த ஹனி பயங்கரம். அது வந்து வடச்சென்னையில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் 5 பேர் ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க. ஆனா பேட் வைஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைச்சேன். பேட் வைஸ் இன்னும் கொண்டு வரல. பேட் வைஸ் கொண்டு வருவாங்க, இந்த கெஸ்ட்ல கொண்டு வருவாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு, இப்ப பார்க்கலாம் வருது. பேட் வைஸ் அந்த கோர்ட்டு அந்த ஜெயிலு கேரக்டர் இன்னும் கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கலாம். அது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபேன்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் இதா இருப்பாங்க, வெறித்தனமா இருப்பாங்க. அப்படியே அடுத்த வடச்சென்னைடா பயங்கரமா இருக்கும்டா, இது இன்னும் கெஸ்ட் பண்ணலாம்டான்னு ஒரு சிம்புக்கோசரம் வெயிட்டிங். எப்ப இல்ல நார்மல்லாம் எப்ப வந்தாலும் நமக்கு தீபாவளி தான். சிம்பு சார் படம் வந்து எப்ப வந்தாலும் நமக்கு தீபாவளி தான். அது இப்ப அப்படின்னா நமக்கு எல்லாம் எப்ப வேணா பொங்கல்ல ரிலீஸ் ஆகணும் ஒரு கெஸ்ட் பார்க்கலாம். பொங்கலுக்கு நியூ இயருக்கு இந்த மாதிரி ரிலீஸ் ஆனாருன்னா பயங்கரமா இருக்கும். ஃபேன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ரோல் மாதிரி தான் தெரியுது, டபுள் ஆக்டிங் தெரியல. சிங்கிள் ரோல் மாதிரி தான் இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்குது. எங்க எஸ்டிஆர் டி ராஜேந்திரன் சன் மகன் படம் சூப்பராக இருக்குது. வரும் நல்லா இன்னும் ஓடணும், மாபெரும் வெற்றி வேற ஆசைப்படுறோம். சரிங்களா? அவரு வந்து தனுஷ் பண்ண சொல்ல வேணாம். ஆனால் அவரு ஒரு ஹீரோ தான், அவரு ஹீரோ தான். யாருக்கு எதுவும் இல்லாமல் அவரு ஃப்ரெண்டு இவரு ஃப்ரெண்டு, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது நம்ம. சரிங்களா? படம் நல்லா வரும், மாபெரும் வெற்றி. நான் சிம்பு ரசிகர் தான். அவங்க அப்பா ரசிகர், எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே இல்லை. அதான் யாரும் குறை சொல்ல மாட்டோம். மாபெரும் வெற்றி பெறும் அது.